வியூவர்ஸ். இன்றைக்கி வந்து கிருத்திகை, அதனால் நான் நான்வெஜ்லாம் செய்யலை. இன்றைக்கி வந்து என்ன சமையல் பண்ணலான்னா சாம்பாரும் உருளைக்கிழங்கும் பண்ணலாம். இன்றைக்கி சாம்பாரும் உருளைக்கிழங்கும் பண்ணலான்னு பார்க்குறேன். நேற்று நைட்டே நான் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதனால் கவுண்டர் டாப் வந்து க்ளீனாக தான் இருக்குது. ரசம் இருக்குது. அதனால் ஈஸியான முறையில் எப்படி சமையலை சீக்கிரமாக முடிக்கிறது அப்படின்ட்டு நான் வந்து வீடியோ போடுறேன். இப்போ வந்து நான் சாம்பார் பண்ண போகிறேன். சாம்பாரும் உருளைக்கிழங்கும் பண்ண போகிறேன். கிச்சன்லாம் ஓரளவு க்ளீன் பண்ணிட்டேன். இனிமேல் நான் சாப்பாடு பண்ணுறதுக்கு எப்பயுமே அரிசியை நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பாடு செய்து பாருங்கள். சாப்பாடு வந்து நல்லா உதிரியாகவும் இருக்கும். நல்லா கொஞ்சம் சாப்பாடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நான் வந்து முதல்ல அரிசியை ஊற வச்சுக்கிறேன். அரிசி ஊற வச்சுக்கலாம். அப்புறமா தான் ஒரு சாஸ்திரம் சொல்லுவாங்க, எப்பவுமே நம்ம அரிசியை வந்து ஹைட், அதாவது மேல் பகுதியில் வைக்கக்கூடாது. நம்ம அரிசியை எப்பவுமே கீழ் பகுதியில், அதாவது சிலிண்டரில் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து தலை தாழ்த்தி வணங்கி எடுக்கணுமா. அதனால் குனிஞ்சி எடுக்கணுன்றதுக்காக அரிசி எப்பவுமே கீழே தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. அதனால் நான் எப்பவுமே அரிசியை வந்து சிலிண்டர் பக்கத்தில் தான் வச்சுருப்பேன். எப்படியா இருந்தாலும் அங்கே தான் சேஃப்டி அப்படின்ட்டு நான் வந்து சிலிண்டர் பக்கத்தில் தான் வச்சுருப்பேன். அதனால் நான் வந்து அதை குனிஞ்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து உப்பு புளி ரெண்டும் பக்கத்தில் வைக்கணுமா. இந்த மாதிரி சாஸ்திரத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து சமையல் அறை வந்து கொஞ்சம் வந்து மகாலட்சுமி கடாட்சியமாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். அந்த சாஸ்திரம் அந்த காலத்தில் வகுத்த சாஸ்திரம்லாம் இப்போவும் அது கரெக்டாக தான் இருக்குது. அந்த மாதிரி நம்ம செய்யும்பொழுது நம்மளுக்கு வந்து ஆரோக்கியம் வந்து வரும் அந்த மாதிரி செய்யும்போது. அதனால் நானும் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன். ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன். நான் வந்து சொரக்காய் சாம்பாரும் மசாலா உருளைக்கிழங்கு பண்ண போனேன். மசாலா உருளைக்கிழங்குக்கு வந்து ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வேக வச்சு விடணும். அரை வேக்காடு தான், ரொம்ப முழுசாக வேகக்கூடாது. சும்மா ஒன்றும் பாதியமாக வெந்தால் போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்டாக இருக்கும். அதுக்கு வந்து வெறும் மசாலா இந்த மசாலா உருளைக்கிழங்குக்கு அந்த உருளைக்கிழங்கு வேகட்டும். சும்மா ஒரு 2 சவுண்டு வந்தால் போதும், விசில்ஸ் சவுண்டு. வெயிட் போட்ட பிறகு அடுத்தது அது கொஞ்சம் உருளைக்கிழங்கு வந்து பூண்டு எடுத்துக்கிறேன். பூண்டை வந்து சாப் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுப்போம். இப்போ இதெல்லாம் தான் இந்த மசாலா உருளைக்கிழங்குக்கு தேவையான பொருட்கள். நான் வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா உருளைக்கிழங்கு செய்து சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 4 பூண்டு பல் எடுத்துக்கலாம். சும்மா இப்போ இது சின்னதாக சாப் பண்ணணும். அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், சாப்பிங் போர்டு எடுத்துக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பூண்டு சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வந்து ஒரு வெங்காயம்,
செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா உருளைக்கிழங்கு. நல்லா கார சாரமாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அரை வெங்காயம் கட் பண்ணி போட்டேன்னா காரத்துக்கு ஏற்ப வரமிளகா. அடுத்தது ஒரு சும்மா 2 பூண்டு பல், கொஞ்சமாக கொத்தமல்லி. இவ்வளோத்தையும் கழுவிக்கிறேன். கொத்தமல்லி போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, 2 பூண்டு, இதெல்லாம் அலசி போட்டுக்கிட்டேன். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், கொஞ்சமாக புளி எடுத்துக்க போகிறேன். சும்மா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ், அரை நெல்லிக்காய் இருக்கும் பார்த்தீங்களா, அது சைஸ்க்கு நான் புளி எடுத்துக்கிறேன். பாருங்க, மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்க போகிறேன். நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 வெங்காயத்தை அரைச்சி 1/2 வெங்காயம் கட் பண்ணிக்க போகிறேன். உருளைக்கிழங்கு வேகத்துக்குள்ளே சுரக்காய் சாம்பார் செய்ய போகிறேன். இந்த சுரக்காய் சாம்பார் சுரக்காய் நான் பீல் பண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் ரெடி பண்ணால் சாம்பார் ஈஸியாக பண்ணிடலாம். இது புளிலாம் தேவையில்லை சுரக்காய் சாம்பாருக்கு. நல்லா பிஞ்சாக இருக்குது, சூப்பராக இருக்குது சுரக்காய். இதெல்லாம் அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிடணும். இந்த மாதிரி சாப்பிடும்போது வயிற்றுக்கு உடம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கழுவிக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணாலே கடற்கடன் சமையல்லாம் முடிச்சிடலாம். எல்லாம் ரெடி பண்ணாலே போதும். இதை கட் பண்ணி வச்சோன்னா வெங்காயம் தக்காளி தனித்தனியாக கட் பண்ணணும். இப்போ இன்னும் ஒரு சவுண்ட் வந்தால் போதும். எனக்கு உருளைக்கிழங்கு ஃபுல்லாக வேகக்கூடாது, குழைய சும்மா ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். அதுக்குள்ளே இதை நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். சொரக்காவில் பச்சைப்பயிர் பார்த்தீங்களா, காராமணி பயிர் வச்சு கூட சொரக்காயில் பிரியாணி மாதிரி பண்ணலாம். சொரக்காய் காராமணி பயிர் வச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். போதும், 2 சவுண்டு வந்துடுச்சு, நல்லா வெந்திருக்கும். சொரக்காவையும் அரைஞ்சிக்கிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நான் சொரக்காய் வரைஞ்சிடுறேன். தக்காளி வெங்காயம்லாம் ரெடி பண்ணிட்டா சாம்பார் பருப்பு வேக இருந்துச்சுன்னா இதுவும் அப்படியே ஒன்றா போட்டு வேக வச்சு தாளிச்சிட வேண்டியது தான். சுவையான சொரக்காய் சாம்பார் தயார். இதெல்லாம் 1 ஹவரில் முடிச்சிடலாம். சமையல்லாம் ஒரு பெரிய வேலையே இல்லை. இப்போ நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன்.
அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு குக்கர்லேருந்து எடுக்கணும். கட் பண்ணிட்டேன். அடுத்து சாம்பார் வெங்காயம். இது வந்து பருப்பு வேக போடுறதுக்கு. இப்போ சொரக்காய் சாம்பார் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, அந்த பருப்பு வேக போடுறதுக்கு சாம்பார் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி வச்சுக்கும் போது ஈஸியாக இருக்கும் நமக்கு சமையல் வேலை. இது வந்து சாம்பார் வெங்காயம் சொரக்காய் சாம்பார் செய்கிறதுக்கு. அடுத்தடுத்து நம்ம ரெடி பண்ணி வைக்கும்போது சமையல் வந்து சுலபமாக முடிஞ்சிடும். நல்லா நான் இன்றைக்கி லஞ்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், வேறு எதுவும் பண்ணல. இன்றைக்கி ஃபுல்லாக லஞ்சு தான், காலமையிலேருந்தே மத்தியானத்துக்கு வரைக்கும் லஞ்சு தான். ஏன்னா இன்றைக்கி கோயிலுக்கு போகிற வேலை இருக்குது, அதனால் இதெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போகணும். அதனால் வெங்காயத்தெல்லாம் உரிச்சு எடுத்துக்கிட்டேன். நமக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம வேலைகளை செய்யும்போது சுலபமாக இருக்கும். நம்ம சமையல் பண்ணும்போது நம்ம கவனத்தை எப்படி என்ன சமையல் பண்ணுறோமோ அதில் கவனமாக இருந்து செய்யணும். எப்பவுமே கிச்சனில் இருக்கும்போது நம்ம கவனத்தை சிதற விடாமல் செய்யணும். அப்போ சமையல் நல்லா வரும். கொஞ்சம் கவனம் குறைஞ்சாலும் சமையல் நல்லாவே இருக்க மாட்டேன் சாப்பிட்றதுக்கு. அதனால் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், சமையல் ருசித்து சந்தோஷமாக செய்யும்போது ருசிக்குது சமையல். நம்ம வேறு ஏதாவது சிந்தனையோடு செய்யும்போது சமையல் வேறு மாடல் ஆகிடுது. ஓகே, போதும். வெங்காயம் கட் பண்ணிட்டேன். தக்காளி பச்சை மிளகா ரெடி பண்ணணும். போதும் வெங்காயம். இப்போ இந்த குப்பை இந்த காய்கறி கட் பண்ண வேஸ்டெல்லாம் ஒன்று செடிக்கு போடலாம், இல்லைன்னா மக்கும் குப்பை மக்காத குப்பை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மக்கும் குப்பையில் இதை போட்டுடலாம் அந்த பேக்கில். ஓகே, இப்போ உருளைக்கிழங்கு செய்யறதுன்றதை பார்ப்போமா. மசாலா உருளைக்கிழங்கு. இப்போ நான் கடாய் எடுத்து வச்சுக்கிறேன். கடாய் எடுத்து வச்சுக்கிறேன். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது இன்னும் கிழங்கு இது வந்து ஒரு 3/4 வேக்காடு தான் வெந்திருக்கும். அதனால் இப்போ நான் எடுத்துக்கிறேன். இந்த பாருங்க, உருளைக்கிழங்கு கொஞ்சம் சூடு ஆறின பிறகு தோல் உரிச்சுக்கிடாங்க. அதுக்குள்ளே மசாலா தயார் பண்ணலாம். இதில் நான் வந்து தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் தோல் உரிச்சிடலாம். அப்போ தான் மசாலா ரெடி பண்ண கரெக்டாக இருக்கும். பாருங்க, இது வந்து ரொம்ப வேகலை, ஆனால் இது வெந்துச்சு. 3/4 வேக்காடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சரி, கரெக்டாக இருக்கும். ஓகே, இது பாருங்க, கொஞ்சம் வெந்துச்சு தான் நினைக்கிறேன். 3/4 வேக்காடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 சவுண்ட்லேயே எடுத்துருக்கலாம். தெரியாதனமா அப்படியே விட்டுட்டேன். 3/4 வேக்காடு இருந்தால் தான் இந்த மசாலா உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 வேக்காடு இல்லை 3/4 வேக்காடு அப்படியே ஃப்ரை பண்ண மாதிரி வந்துடும். பரவாயில்ல, இதுவும் 3/4 வேக்காடு தான் இருக்குது. இப்போ நான் எல்லாத்தையும்
தோலை உரிச்சிக்கிட்டேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இனிமேல் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த உருளைக்கிழங்கை வந்து ஸ்கொயராக கட் பண்ணிக்க போகிறேன். இந்த பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு இது தோலை வந்து முகத்துக்கு தேய்ச்சா அவ்வளோ நல்லாயிருக்கும். முகம் ஷைனிங்காக மாறும். அடுத்தது கண்ணாடி தேய்க்கலாம்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்கள், இப்போ நான் இதை வந்து ஸ்கொயராக கட் பண்ண போகிறேன். சூடு ஆகிட்டோம், அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணுவோம். நான் வந்து சோம்பு போட்டுக்க போகிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. சோம்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் வெங்காயம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நான் சாப் பண்ணி வச்சுருந்த பூண்டு போட்டுக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருந்த பூண்டு, கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன். சால்ட்டு தான் போடணும். இதுக்கு சால்ட்டு தான் போடணும். கல்லுப்பு போடக்கூடாது. உருளைக்கிழங்கு சூடு ஆறி இருக்குமா என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம். சால்ட்டு போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் வதங்கிட்டோம். அதுக்குள்ளே உருளைக்கிழங்க நல்லா முக்கால் வேக்காராக தான் இருக்குது. ஓகே பாருங்க, நான் வந்து அழகாக நல்லா இந்த மாதிரி பதத்தில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் உருளைக்கிழங்கெல்லாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டேன்னா, இப்போ நான் வந்து மசாலா அரைச்சி வச்சு பார்த்தீங்களா, அந்த மசாலா போட்டுக்கிறேன். புளி, மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சேன். மசாலா போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி. அடுத்தது இது கொஞ்சம் வாசனை போட்டு நான் வந்து கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். கலருக்காக எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ நான் கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு போடுறேன். இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மசாலா உருளைக்கிழங்கு நல்லா பரப்பி எடுத்துக்கலாம். சுவையான மசாலா உருளைக்கிழங்கு தயாராகிடுச்சு. மிக்ஸி தவிர தண்ணி கொஞ்சம் ஊற்றிப்போம். செம்ம டேஸ்ட்டாக. இப்போ இது ரெடி ஆகிடுச்சா, அடுத்தது பருப்பு போட்டு வேக போட்டுக்கிடணும். புளியில் போட்டதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது இப்படியே ஃப்ரை ஆகணும். சிம்மில் வச்சுக்கிடலாம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை மேலே தூவிக்க போகிறேன். இது சிம்மில் இருக்கட்டும். இப்போ நான் அடுத்தது பருப்பு எடுத்துக்க போகிறேன். துவரம் பருப்பு. இது சிம்மில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நான் பக்கத்து அடுப்பில் பருப்பு வச்சுருக்கேன். வெங்காயம், அடுத்தது கட் பண்ண சொரக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த சொரக்காய். இதெல்லாம் வாஷ் பண்ணது தான், அதனால் அப்படியே போட்டுக்கிடலாம். அடுத்தது சொரக்காய் போட்டுக்கிட்டேன்னா, அடுத்தது 2 பச்சை மிளகாய்.
அப்புறம் தக்காளி, ஒரு 2 தக்காளி, நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி தக்காளி. ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கிறேன் மேலே. அப்போ தான் நம்ம கடையும் போது ஈஸியாக இருக்குது. இது பாருங்க, 2 தக்காளி போட்டுக்கிறேன். ஏன்னா புளி போட போகிறதில்ல, அதனால தக்காளி போட்டுக்கிறேன். இப்போ புளி போட்டுட்டேன். அடுத்தது பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம்னு பார்க்குறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் கட் பண்ணி, பெருங்காயத்தூள் இது வந்து அளவுக்காக நான் இந்த பேக்கெட் வாங்கினேன். ஒரு இதுனா ஒரு அளவு போட்டுக்கலாம் அதுக்காக. அடுத்தது மஞ்சள் தூள், மஞ்சள் தூள். அடுத்தது சீரகம், சீரகம் நல்லா கையில் கசக்கி போட்டுருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டா, இந்த மாதிரி செய்து சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம் அதிகமாக போட்டேன், சரி பரவாயில்ல. இது அப்படியே மூடி குக்கரில் இது அடுப்பில் வச்சிட வேண்டியதான். பக்கத்து அடுப்பில் வச்சிடுறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். இது அப்படியே ஓகே. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மசாலா உருளைக்கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமான டேஸ்ட்டு. நல்லா புளி, காரம், உப்பு. செம்ம டேஸ்ட்டு. இப்போ சாம்பார் பண்ண போகிறேன். இது அடுப்பில் வச்சுருக்கேன். இது வெயிட் போட்டு தாளிச்சிட வேண்டியதுதான். இது மாதிரி கிளறி விட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதுதான். மசாலா உருளைக்கிழங்கு செம்ம டேஸ்ட். ஆஃப் பண்ணலாம். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கிறேன். எடுத்து வச்சிட்டேன்னா இன்றைக்கி மசாலா உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டு. அடுத்தது ஒயிட் ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஒயிட் ரைஸ் எடுத்துட்டு கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் எடுத்து பட்டாட்டோ சாப்பாடு. இது வந்து உருளைக்கிழங்கு சாப்பாடுன்னு சொல்லலாம். அரிசி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி வெந்திருக்கா? வெந்திருக்கு. ஓகே. இது வந்து உருளைக்கிழங்கு சாப்பாடு. செம்ம டேஸ்ட்டு. சூப்பர் டேஸ்ட். ரசன சாப்பாடு. குக்கர் சவுண்டு வந்துடுச்சு. இன்னும் ஒரு 4 சவுண்டு வரட்டும். அப்போ தான் பருப்பும் சோளக்காலம் நல்லா வெந்திருக்கும். கொத்தமல்லி தழை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். கட் பண்ணி போடலாம். கொத்தமல்லி தழையை கழுவிட்டு இல்லைன்னா வேறு இலைங்க தான் போடணும். ஒரு 3 சவுண்டு வந்துடுச்சு. அவ்வளோ தண்ணி கொட்டிட்டுப்பா. ஓகே. பருப்பு சட்டி வச்சுருக்கேன் அடுப்பில். அந்த குக்கரு இதாகிறதுக்குள்ளே இந்த பருப்பு சட்டி சூடாகட்டும். இதுன்னா ஒரு சவுண்டு வந்து ஆஃப் பண்ண வேண்டியதுதான் ஸ்டவ்வை.
இப்போ மண் சட்டி சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேன். ஏன்னா வெந்தயம் நான் பருப்பு கூட நிறைய போட்டேன். வெந்தயம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறேன். இதெல்லாம் கடுகுலாம் பொடிட்டோம். ஒரு பச்சை மிளகா, சரி காஞ்ச மிளகா ஒரு போட்டுக்கலாம். இதோடைய அதுக்கப்புறமா கடுகு பொடிட்டோம். கடுகு பொடிச்சு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன். கருவேப்பிலையெல்லாம் இப்போ நல்லா கவருக்குள்ளே போட்டு வைக்கணும். எல்லாத்தையும் விலையெல்லாம் பண்ணி வச்சுட்டு கவருக்குள்ளே போடணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்குவோம். வதங்கிட்டோம். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்குவேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. பாருங்க, பருப்பு நல்லா வெந்திருக்கு. இது அப்படியே தண்ணி மட்டும் இதில் ஊற்ற போகிறேன். வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு, போதும். தண்ணி இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நம்ம கடைஞ்சிக்கணும். இந்த குழிக்கரண்டி போட்டு கடைஞ்சாலே போதும். நல்லா கடைய பாருங்க, கடைய இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மண் சட்டியை இதில் வச்சுப்போம். இந்த ஸ்டவ்வில் இப்போ இது நல்லா கடைவோம். பாருங்க, நல்லா கடைப்பட்டுருச்சு. இதில் கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். சாம்பார் பொடி சுரக்காய் சாம்பார் தயாராகிடுச்சு. இதில் கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கணும். முதல்ல கொதிக்கட்டும். நல்லா சூப்பராக இருக்குப்பா, பார்த்தாலே தெரியுது. இதை எல்லாம் அப்படியே ஊற்றி பருப்பு பொடினா பருப்பு சாம்பார் பொடினா ஒட்டிடுச்சு. செம்ம டேஸ்ட்டுப்பா. இப்போ கொத்தமல்லி தழையெல்லாம் நல்ல தழையா வேறு எதுவும் இலை இருக்கான்னு பார்த்து போட்டுக்கணும். அதுதான் கொத்தமல்லி தழையை போட்டு கொதி வந்தவுடனே இறக்கிற வேண்டியதுதான். சாம்பார் பொடி வாசனை போட்டோம். கொத்தமல்லி தழையை போட்டுட்டு சுவையான சாம்பார், சுரக்காய் சாம்பார், மசாலா உருளைக்கிழங்கு, ஒயிட் ரைஸ் எல்லாம் அரைச்சிப்பா. இப்போ இதை பாருங்க, இதில் பாருங்க சுவையான சுரக்காய் சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள்.
பாருங்க மசாலா உருளைக்கிழங்கு, இது நேற்று வச்ச ரசம், இது ஒயிட் ரைஸ். இன்றைக்கி லஞ்சு இதான். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.